ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் விண்வெளியில இருக்கிற கருந்துளைகள் மாதிரி பிரம்மாண்டமான பொருட்கள் ஒளியை எப்படி வளைக்குதுன்னு நிரூபிச்சார். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆமா, அது இயற்பியல்ல ஒரு பெரிய மைல்கல். ஆனா இப்போ நீங்க கையில வச்சிருக்கிற ஸ்மார்ட் போன்ல ஓடிக்கிட்டு இருக்கிற சாதாரண எலக்ட்ரான்களும் அதே மாதிரி வளைந்து தான் பயணிக்குதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? கேக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குற. கண்டிப்பா. சரி, இதை நம்ம கொஞ்சம் விரிவாவே அலசுவோம். பிப்ரவரி 2026ல வெளிவந்த ஒரு மாபெரும் அறிவியல் திருப்பு முனையை பத்தி தான் இன்னைக்கு நாம பேச போறோம். அதாவது ஜூலியா மெக்காய் அவங்களோட ஏஐ க்ளோன் வழங்கின ஒரு யூடியூப் வீடியோ, அப்புறம் புகழ்பெற்ற சயின்ஸ் இதழ்ல வந்த ஒரு புது ஆய்வு கட்டுரை. இதை வச்சுதான் நம்ம அலசல் இருக்க போகுது. கரெக்ட். ஜெனீவா பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிற இந்த குவாண்டம் மெட்ரிக் அப்படின்னா என்ன? இது நமது எதிர்கால தொழில்நுட்பத்தை எப்படி அடியோடு மாத்த போகுது? நடக்கிற வடிவியல் மாற்றங்களுக்கு உள்ள தொடர்பை உடைத்து பார்ப்பதுதான் நம்ம நோக்கம். இப்ப பாத்தீங்கன்னா கடந்த 20 வருஷமா இந்த குவாண்டம் மெட்ரிக் அப்படிங்கிறது இயற்பியலாளர்களோட சமன்பாடுகள்ல மட்டுமே இருந்த ஒரு கோட்பாடு. அதாவது வெறும் பேப்பர்ல மட்டும்தான் இருந்துச்சு. சரியா சொன்னீங்க. எலக்ட்ரான்கள் பயணிக்கிற அந்த குவாண்டம் வெளியோட வளைவு தான் இது குறிக்குது. ஜெனீவா பல்கலைக்கழகத்தோட குவாண்டம் மேட்டர் இயற்பியல் இயக்குனர் பேராசிரியர் ஆண்ட்ரியா கவிக்லியா சொல்ற மாதிரி இது இவ்வளவு காலமா வெறும் தத்துவத்துவான ஒரு விஷயமா தான் பார்க்கப்பட்டுச்சு. கணிதத்துல ஒர்க் அவுட் ஆகிற ஒரு விஷயம் நிஜத்துல எப்படி வேலை செய்யுதுன்னு பாக்குறது சுவாரஸ்யமானது. இப்போ அவங்க சலர்னோ பல்கலைக்கழகம் அப்புறம் இத்தாலியோட சிஎன்ஆர்எஸ்பின் நிறுவனத்தோட சேர்ந்து இதை சாத்தியப்படுத்தினாங்க இல்லையா? ஆமா, கரெக்ட். ஸ்ட்ரான்டியம் டைட்டனேட் அப்புறம் லாந்தனம் அலுமினேட் அப்படின்னு 2 மின்கடத்தா பொருட்களை எடுத்துக்கிட்டாங்கன்னு நான் மூலத்தகவல்ல படிச்சேன். இது என்ன ஏதோ ஸ்பெஷலான மந்திர பொருட்கள் மாதிரி இருக்கே? சாதாரண பொருட்கள்ல இந்த சோதனை நடக்காதா? அந்த பெயர்களை கேட்டு நீங்க குழப்பமடைய வேண்டாம். உண்மையில இவை ஆக்சைடு வகை மின்கடத்தா பொருட்கள் தான். இதோட சிறப்பம்சம் என்னன்னா, இந்த 2 பொருட்களையும் ஒன்றின் மேல் ஒன்றாக வைக்கும்போது அந்த எல்லையில ஒரு 2D எலக்ட்ரான் வாயு உருவாகுது. ஒரு நிமிஷம், 2D எலக்ட்ரான் வாயுவா? அதாவது எலக்ட்ரான்களை ஒரு பேப்பர் அளவுக்கு மிக மெல்லியதா ஒரு தட்டையான லேயர் அவங்க மாத்தினாங்கன்னு சொல்லலாமா? மிக துல்லியமா புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்படி அந்த எலக்ட்ரான்களை ஒரு மெல்லிய தாள் போல பரவ செஞ்சதுக்கு அப்புறம் அதன் மேல காந்த புலங்களை செலுத்தினாங்க. ஓஹோ, அப்புறம் என்னாச்சு? அப்போ நடந்த மாற்றம்தான் ஒட்டுமொத்த அறிவியல் உலகத்தையே அதிர வச்சது. அந்த எலக்ட்ரான்கள் வழக்கமா நேர்கோட்டு பாதையில போகாம ஒரு கண்ணுக்கு தெரியாத வடிவியல் அமைப்பால வளைக்கப்படுறத அவங்க உறுதியா கண்டுபிடிச்சாங்க. ஓ, எலக்ட்ரான்கள் அங்கும் இங்கும் சிதறாம இருக்கிறதுக்கா தட்டையா மாத்தினாங்க. சரி, இப்போ என் மைண்ட்ல ஒரு படம் ஓடுது. சொல்லுங்க, என்ன தோணுது? அதாவது ஒரு தட்டையான தரையில கோலி குண்டுகளை உருட்டி விடுறதுக்கும் ஒரு வளைந்த டிராம்போலின்ல உருட்டி விடுறதுக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி இது இருக்கா? சூப்பரான ஒப்பீடு. தட்டையான தரையில குண்டுகள் நேரா போகும். ஆனா டிராம்போலின்ல யாராவது நின்னா அந்த பள்ளத்துல குண்டுகள் வளைந்துதானே போகும். அதே போலதான் இந்த எலக்ட்ரான்களும் வளைந்து போகுதா? இங்க தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயமே இருக்கு. நீங்க சொன்ன அந்த டிராம்போலின் உதாரணம் ஐன்ஸ்டீனோட ஈர்ப்பு விசைக்கு சரியா பொருந்தும். பெரிய நட்சத்திரங்கள் விண்வெளிய அப்படித்தான் வளைக்குது. அப்போ குவாண்டம் உலகத்துல அப்படி இல்லையா? இல்ல, எலக்ட்ரான்கள் ஏதோ பள்ளத்துல விழுந்து வளையறது கிடையாது. எலக்ட்ரானோட சுழற்சியும் அது நகர்ற திசையும் இணைக்கப்படுற ஸ்பின் மொமெண்டம் லாக்கிங், அதாவது சுழற்சி உந்த பூட்டுதல் அப்படிங்கிற நிகழ்வால அவை வளைகின்றன. ஒரு நிமிஷம், அதாவது பாதை வளைந்திருக்கையில பயணம் செய்யற பொருளே தன்னை வளைந்துகிட்டு இருக்குதா? ஆமா, கரெக்ட். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு பந்துக்குள்ளேயே ஒரு ஸ்டீரிங் வீல் பொறுத்திருக்கிற மாதிரி வச்சுக்கலாமா? அது ஒரு அருமையான உதாரணம். ஒரு பந்து சுழலும் போதே அந்த சுழற்சியோட திசையை அது எங்க போகணும்னு தீர்மானிக்குதுன்னு கற்பனை செஞ்சு பாருங்க. வலதுபுறமா சுழன்றா வலதுபுறம் மட்டுமே வளையும். எக்ஸாக்ட்லி. இதுக்கு எந்த வளைந்த தரையும் தேவையில்லை. பந்தோட தன்மையை அதோட பாதையே தீர்மானிக்குது. இந்த ஸ்பின் மொமெண்டம் லாக்கிங் இருக்கிற எந்த ஒரு சாதாரண பொருள்லையும் இந்த வடிவியல் இருக்குன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அடடா, இது ரொம்ப புதுசா இருக்கே. இதுல இன்னொரு மிகப்பெரிய சிறப்பம்சம் என்ன தெரியுமா? கேட் வோல்டேஜஸ், அதாவது கேட் மின்னழுத்தங்கள் மூலமா இந்த வளைவை நம்மால இப்போ கட்டுப்படுத்த முடியும். கேட் மின்னழுத்தம்னா நாம வீடுகள்ல யூஸ் பண்ற ரெகுலேட்டர் மாதிரி தானே? ஒரு நாப திருகினா ஃபேன் வேகம் மாறுற மாதிரி ஒரு சின்ன மின்னழுத்தத்தை கொடுத்து எலக்ட்ரானோட பாதையை திருப்புறாங்களா? சரியா சொன்னீங்க. ஒரு சின்ன மின்சாரத்தை தூண்டுறது மூலமா அந்த எலக்ட்ரான்கள் எந்த அளவுக்கு வளைந்து போகணும்னு நாமே கட்டுப்படுத்தலாம். இப்போ எனக்கு ஒரு விஷயம் தோணுது. இப்படி எலக்ட்ரான்கள் இஷ்டத்துக்கு மோதிக்காம நாம சொல்றத கேட்டு ஒரே நேர்கோட்லயோ அல்லது குறிப்பிட்ட வளைவிலையோ போச்சுன்னா மின்சாரம் வீணாவதே தவிர்க்கப்படுமே. கண்டிப்பா 100% தவிர்க்கப்படும்.
வயர்கள்ல வெப்பம் உருவாவதே எலக்ட்ரான்கள் மோதிக்கொள்றதால தான் நடக்குது. அப்படியானால் சூப்பர் கண்டக்டர்கள்னு சொல்ற மின்தடையே இல்லாத கடத்திகளை சாதாரண ரூம் டெம்பரேச்சர்லயே உருவாக்குறது இப்போ சாத்தியம்தானா? அந்த சிந்தனை மிகச் சரியானது. சூப்பர் கண்டக்டர்கள் பாத்தீங்கன்னா ஜீரோ ரெசிஸ்டன்ஸ், அதாவது பூஜ்ய மின்தடை கொண்டவை. எந்த எனர்ஜி லாஸும் இருக்காது. ஆனா இப்போ அதெல்லாம் -டிகிரில தானே வேலை செய்யுது. ஆமா, தற்போதைக்கு மிக கடுமையான மைனஸ் வெப்பநிலைகள்ல மட்டுமே இதை இயக்க முடியுது. இது நடைமுறைக்கு ரொம்ப கஷ்டம். ஆனா நீங்க கவனிச்ச மாதிரி இந்த குவாண்டம் மெட்ரிக் கட்டுப்பாடை வச்சு எலக்ட்ரான்களின் பாதைய சாதாரண வெப்பநிலையிலேயே நம்மால ஒழுங்குபடுத்த முடிஞ்சா உலகத்தோட மின்சார பிரச்சனையே தீர்ந்துடும். வாவ்! எந்த பவர் லாஸும் இல்லாத வயர்களை நம்மால உருவாக்க முடியும்னு சொல்றீங்க. கண்டிப்பா முடியும். சரி, மின்சாரம் ஒரு புறம் இருக்கட்டும். இந்த குவாண்டம் மெட்ரிக் கட்டுப்பாடு வேற எந்த துறையை மாத்த போகுது? நம்ம டெய்லி யூஸ் பண்ற வைஃபை மொபைல் நெட்வொர்க் சிக்னல்கள்ல இது என்ன செய்ய போகுது? இத விளக்க நாம டெராஹெர்ட்ஸ் இடைவெளி அப்படிங்கறத பத்தி பேசணும். டெராஹெர்ட்ஸ் இடைவெளியா? அப்படின்னா என்ன? இப்போ இருக்கிற டெக்னாலஜில ஒரு பக்கம் மைக்ரோவேவ் அலைவரிசைகள் இருக்கு. இத வச்சுதான் நம்ம வைஃபை ரேடியோ சிக்னல்களை யூஸ் பண்றோம். இன்னொரு பக்கம் அகச்சிவப்பு ஒளியல், அதாவது இன்ஃப்ராரெட் ஆப்டிக்ஸ் இருக்கு. ஓகே, இது ரெண்டும் நமக்கு தெரிஞ்சதுதான். இது ரெண்டுக்கும் நடுவுல வினாடிக்கு 1 ட்ரில்லியன் சுழற்சிகள் கொண்ட டெராஹெர்ட்ஸ் அப்படின்னு ஒரு மாபெரும் அலைவரிசை இருக்கு. ஆனா அதை எப்படி புடிச்சு பயன்படுத்துறதுன்னு இதுநாள் வரைக்கும் நமக்கு தெரியாது. ஏன் தெரியாது? அதிர்வெண் ரொம்ப அதிகமா இருக்குங்கிறதாலா? ஆமா, மைக்ரோவேவ் மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் மூலமா உருவாக்க இது ரொம்ப அதிக அதிர்வெண் கொண்டது. அதே சமயம் ஒளியல் லேசர்கள் மூலமா உருவாக்க ரொம்ப குறைவான ஆற்றல் கொண்டது. ஓ, அதனால இது ஒரு பயன்படுத்த முடியாத தொழில்நுட்ப இடைவெளியாவே இருந்துச்சு. ஆமா, ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எலக்ட்ரான்களோட குவாண்டம் வடிவியலை கட்டுப்படுத்துறது மூலியமா நாம நேரடியா இந்த டெராஹெர்ட்ஸ் அதிர்வெண்களை உருவாக்கவும் உணர்ந்து கொள்ளவும் முடியும். இந்த ஒரு பாலம் அமைக்கப்பட்டா மருத்துவ இமேஜிங் துறையில மிகப்பெரிய புரட்சி வரும். எப்படிப்பட்ட புரட்சி? இப்ப இருக்கிற எக்ஸ்ரே, எம்ஆர்ஐ ஸ்கேன்களுக்கு பதிலா இது வருமா? நிச்சயமா வரும். எக்ஸ்ரே கதிர்கள் உடலுக்குள்ள ஊடுருவி படம் எடுத்தாலும் அதுல கதிர்வீச்சு அபாயம் இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஆமா, ரேடியேஷன் பயம் எப்பவும் இருக்கு. ஆனா டெராஹெர்ட்ஸ் அலைகள் மனித உடலுக்கு எந்த தீங்கும் விளைவிக்காதவை. உடலோட திசுக்களை மிக துல்லியமா செல் அளவுல ஸ்கேன் செய்ய முடியும். இது மட்டும் இல்லாம பாதுகாப்பு ஸ்கேனிங், வயர்லெஸ் தகவல் தொடர்பு, அப்புறம் கம்ப்யூட்டர்களோட வேகம் எல்லாமே நாம இதுவரையும் பாத்திராத அளவுக்கு பன்மடங்கு அதிகரிக்கும். இதை கேட்கும்போதே எனக்கு ஈடியட் சியூரிச் அப்புறம் பாசல் பல்கலைக்கழகம் சயின்ஸ் நேச்சர் இதழில் வெளியிட்ட ஆய்வும் ஞாபகம் வருது. ஆமா, அவங்க லேசர் ஒளிய பயன்படுத்தி ஒரு பொருளோட காந்த துரும முனைப்ப நிரந்தரமா மாத்த முடியும்னு நிரூபிச்சிருக்காங்க. அதாவது ஒரு இரும்ப காந்தமாக்க இன்னொரு காந்தமோ வெப்பமோ மின்சாரமோ தேவையில்லை. வெறும் ஒளியை செலுத்தியே காந்த புலத்தை கட்டுப்படுத்தலாம். இதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு கட்டுப்பாடு தானே? ரெண்டும் ஒரே நாணயத்தோட இரு பக்கங்கள் தான். ஒரு பக்கம் ஒளிய கொண்டு காந்தத்தை கட்டுப்படுத்துறோம், இன்னொரு பக்கம் மின்னழுத்தத்தை கொண்டு எலக்ட்ரானோட வடிவியலை கட்டுப்படுத்துறோம். ஒட்டுமொத்தத்துல இயற்கையோட அடிப்படை விதிகளையே நாம இப்போ ஒரு இன்ஜினியர் மாதிரி கையாள தொடங்கிட்டோம். இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாகுது. இயற்கையோட அடிப்படை விதிகளையே நம்ம கையாளுகிறோம்னு சொல்றீங்க. ஆனா இந்த வடிவியல் அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே எனக்கு சில ரகசிய அமைப்புகளும் மாந்திரீகமும் தான் நினைவுக்கு வருது. அது நிறைய பேருக்கு வரக்கூடிய சந்தேகம்தான். ஆனா நம்ம மூலத்தகவல் இந்த வடிவியலை கடவுளின் வடிவமைப்பு மொழி அப்படின்னு வாதிடுது. நாம கொஞ்சம் உற்று நோக்குனா இயற்கையே இந்த வடிவியலை வச்சுதான் எல்லாவற்றையும் கட்டமைத்திருக்கு அப்படிங்கிறது தெளிவாகுது. இயற்கை எப்படி இதை செய்யுது? இதுல எந்த மாந்திரிகமும் கிடையாதுங்க. இது தூய அறிவியல் அப்புறம் கணிதம். இயற்கையில இந்த வடிவியல் எப்படி பதிஞ்சிருக்குங்கிறதுக்கு பல உதாரணங்களை அவங்க சொல்றாங்க. இப்போ பனித்துளி எடுத்துக்கோங்க. ஸ்னோஃப்ளேக்ஸ்னு சொல்ற பனித்துளி தானே? அதேதான். பில்லியன் கணக்கான பனித்துளிகள் பூமியில விழுந்தாலும் ஒவ்வொன்னும் பாத்தீங்கன்னா கச்சிதமான அறுகோண வடிவியலை கொண்டிருக்கும். அது எப்படி சாத்தியம்? மேகத்திலிருந்து உறைந்து விழும் ஒரு தண்ணீர் துளி எப்படி ஸ்கேல் வச்சு பென்சிலால வரைஞ்ச மாதிரி அறுகோணமா மாறுது? இதுக்கு பின்னால இருக்கிற காரணம் என்ன? ஏன்னா நீர் மூலக்கூறுகள், அதாவது H2O உறைந்து பனிக்கட்டியா மாறும்போது அவை ஒன்றுபட்டு பிணைவதற்கு மிக குறைந்த எனர்ஜியை செலவிடும் வடிவம் அந்த அறுகோணம் தான். இயற்கை எப்போதுமே ரொம்ப சிக்கனமானது, ஆற்றலை வீணாக்காது. ஓஹோ, எனர்ஜி எஃபிஷியன்சிக்காக அப்படி ஆகுது. ஆமா, அதே போல சூரியகாந்தி பூக்களோட விதைகளை பாருங்க. அதோட சுழல்கள் ஒரு புறம் 34ஆகவும் மறுபுறம் 55ஆகவும் அமைஞ்சிருக்கும். ஒரு நிமிஷம், 34, 55 இதெல்லாம் ஃபைபனாஷி எண்கள் இல்லையா?
முந்தைய 2 எண்களோட கூட்டுத்தொகையே அடுத்த எண்ணா வரும் அந்த வரிசை. கரெக்டா படிச்சிட்டீங்க. இயற்கை ஏன் இந்த ஃபைபனாச்சி எண்களை பயன்படுத்துதுன்னு யோசிச்சு பாருங்க. சொல்லுங்க ஏன்? ஒரு பூவோட நடுவுல விதைகளை அடுக்கணும். எந்தவித இடப்பற்றாக்குறையும் இல்லாம மிக நெருக்கமா அதிகபட்ச விதைகளை எப்படி அடுக்குவது? கணித ரீதியா பாத்தீங்கன்னா இந்த ஃபைபனாச்சி சுழல் வடிவுல அடுக்கினா மட்டுமே ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அதிக விதைகளை அடைக்க முடியும். அடா, இயற்கை தன் தேவையே வடிவியல் மூலமா ரொம்ப திறமையா தீர்த்துக்குது. இதை விட ஆச்சரியமான விஷயம் நம்ம மனித உடல்லயே இருக்கு. நமது உயிருக்கு ஆதாரமான டிஎன்ஏவோட கட்டமைப்பை எடுத்துக்கோங்க. நம்ம டிஎன்ஏவிலையும் வடிவியல் இருக்கா? கண்டிப்பா. டிஎன்ஏவோட ஒவ்வொரு முழு சுழற்சியும் 34 ஆங்ஸ்ட்ராம் நீளமும் 21 ஆங்ஸ்ட்ராம் அகலமும் கொண்டது. இந்த 34 அப்புறம் 21 இது ரெண்டுமே ஃபைபனாச்சி எண்கள் தான். அப்படியா? அது மட்டும் இல்ல, 34 21ஆல வகுத்தா கிடைக்கும் விடை 1.619 வரும். அந்த 1.619 அப்படிங்கிறது தான் பிரபஞ்சத்தோட தங்க விகிதம், அதாவது கோல்டன் ரேஷியோ. ஓ மை காட், இது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கே. பூமியில உள்ள அனைத்து உயிர்களோட குறியீட்டையும் சுமந்து செல்ற டிஎன்ஏ மூலக்கூறு கூட இந்த தங்க விகித வடிவியலோட அடிப்படையில தான் முறுக்கப்பட்டிருக்கு. இதுவும் அதே சிக்கனம் தான். அதிகப்படியான மரபணு தகவல்களை ரொம்ப சின்ன இடத்துக்குள்ள எந்த சேதமும் இல்லாம பாதுகாப்பா மடிச்சு வைக்க இந்த விகிதம் தான் சிறந்த வழி. அப்போ தேனீக்களோட கூடுகள் கச்சிதமான அறுகோண வடிவுல இருக்கிறதும் இதனால தானா? 100% இதனாலதான். குறைந்தபட்சம் மெழுக பயன்படுத்தி அதிகபட்ச தேனை சேமிக்கக்கூடிய மிகச்சிறந்த வடிவியல் அது. தேனீக்கள் எந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல போய் படிக்கல. இயற்கைங்கிற மாபெரும் சாஃப்ட்வேர்ல எழுதப்பட்டிருக்கிற சோர்ஸ் கோடு இந்த வடிவியல் தான் தோணுது. ரொம்ப அழகான சிந்தனை. பிளேட்டோ என்ற மாபெரும் தத்துவஞானி கடவுள் தொடர்ந்து வடிவியல் செய்கிறார் அப்படின்னு சொன்னதும் சங்கீதக்காரரின் வரிகளும் இதேதான் சுட்டுது. ஐரோப்பாவோட மாபெரும் தேவாலயங்களை கட்டியவர்கள் இந்த தங்க விகிதத்தை வச்சுதான் அமைச்சாங்க. அவங்க ஏதோ ரகசியத்தை பின்பற்றல, மாறாக இயற்கையில ஊடுருவி இருக்கிற கடவுளோட கைரேகைகளுக்கு ஏற்ப அந்த இணக்கமான வடிவமைப்பை பயன்படுத்தினாங்க. நீங்க சொன்ன அந்த சோர்ஸ் கோட் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ஆமா, இயற்கை எவ்வளவு காலமா எந்த வடிவியலை பயன்படுத்தி டிஎன்ஏவையும் விண்மீன் திரள்களையும் ரொம்ப நேர்த்தியா படைக்குதோ அதே வடிவியல் விதிகளையும் குவாண்டம் மெட்ரிக்கையும் நாம இப்போ லேப்ல மனுஷங்கள கட்டுப்படுத்த கத்துக்கிட்டு வரோம். இது ஒரு பெரிய அறிவியல் பாய்ச்சல். இது ஒரு பெரிய கண்ணோட்டத்தோட இணைச்சு பாத்தீங்கன்னா பல புதிய கண்டுபிடிப்புகள் ஒன்னோட ஒன்னு இணையறத நீங்க பார்க்கலாம். இது ஒரு மாபெரும் அறிவியல் ஒருங்கிணைப்பு. அதாவது இயற்கை ஏற்கனவே பயன்படுத்தும் இந்த சரியான வடிவியலை கொண்டு நாம இப்போ மெட்டா மெட்டீரியல்கள் போன்ற புதிய பொருட்களை உருவாக்குறோம். நீங்க நியூயார்க் நகர பல்கலைக்கழகத்தோட டைம் மிரர்ஸ் ஆய்வை குறிப்பிடுறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அதேதான். இது எனக்கு முதல்ல புரியவே இல்ல. மின்காந்த அலைகளை காலத்தின் வழியாக பின்னோக்கி பயணிக்க செய்தாங்கன்னு படிச்சேன். இது என்ன டைம் டிராவலா? நேரடியா மனுஷங்க காலப்பயணம் செய்யறது கிடையாது. இது அவங்க மெட்டா மெட்டீரியல்களை பயன்படுத்தினாங்க. சாதாரண பொருட்கள் மாதிரி இல்லாம ஒளியையோ இயற்கைக்கு முரணான வழிகள்ல வளைக்கும்படி செயற்கையா வடிவமைக்கப்பட்ட பொருட்கள் தான் மெட்டா மெட்டீரியல்கள். ஓகே, இத வச்சு என்ன பண்ணாங்க? இதை பயன்படுத்தி ஒரு மின்காந்த அலை விண்வெளியில எப்படி எதிரொலிக்குமோ அதே போல காலத்திலும் எதிரொலிக்கும்படி செஞ்சிருக்காங்க. கொஞ்சம் பொறுங்க. அதாவது ஒரு அலையை அனுப்பிட்டு அது சுவர்ல பட்டு திரும்புறதுக்கு பதிலா அது சென்ற அதே பாதையில ஆனா காலத்தின் அடிப்படையில ரீவைண்ட் செய்யப்படுறது போலவா? மிகச்சரியா புரிஞ்சிட்டீங்க. இதோட வார்விக் பல்கலைக்கழகத்தோட கண்டுபிடிப்பையும் சேர்த்துக்கங்க. அவங்க மேஜை மேல வைக்கக்கூடிய அளவிலான சின்ன இன்டர்ஃபெரோமீட்டர்களை உருவாக்கியிருக்காங்க. ஒரு நிமிஷம், இன்டர்ஃபெரோமீட்டர்னா என்ன? இதுவும் வடிவியலோட தொடர்புடையதா? ஆமா, இன்டர்ஃபெரோமீட்டர் அப்படிங்கிறது ஒளியோட அலைகளை ஒன்றோடு ஒன்று குறுக்கிடச் செய்து வெளி மற்றும் காலத்துல ஏற்படும் மிக நுண்ணிய மாற்றங்களை அளவிடும் கருவி. ஓ, கருந்துளைகள் மோதும்போது ஏற்படும் அலைகளை அளக்க நாம லீகோ அப்படிங்கிற பல கிலோமீட்டர் நீளமுள்ள மையத்தை பயன்படுத்துறோமே, அதுவா? அதேதான். ஆனா வார்விக் ஆய்வாளர்கள் அந்த லீகோவை விட சிறப்பா விண்வெளி கால ஏற்ற இறக்கங்களை அளவிடக்கூடிய ஒரு சின்ன மேஜை மேல வைக்கிற கருவியை உருவாக்கியிருக்காங்க. ஆக ஒரு பக்கம் எலக்ட்ரானை வளைக்கிறோம், இன்னொரு பக்கம் ஒளிய வச்சு காந்தத்தை மாத்துறோம், மெட்டா மெட்டீரியல் மூலமா காலத்தை ரீவைண்ட் செய்றோம், மேஜை மேல வச்சு விண்வெளியை அளக்குறோம். இயற்கையோட அஸ்திவாரங்களையே மனிதன் கையில எடுக்க தொடங்கிட்டான். ஆமா, இது வெறும் தத்துவார்த்தமான அறிவியல் தேடல் மட்டும் கிடையாது. இந்த வடிவியலை புரிஞ்சுக்கிறது நம்ம அடுத்த 10 ஆண்டுகளுக்கான மிகப்பெரிய காம்படிட்டிவ் அட்வான்டேஜ், அதாவது போட்டி நன்மை.
ஜூலியா மெக்காயோட ஃபர்ஸ்ட் மூவர்ஸ் நிறுவனம் அப்புறம் அவங்களோட ஏஐ லேப் சொல்ற மாதிரி இந்த மாற்றங்களை முன்கூட்டியே உணர்ந்து தங்களை நிலைநிறுத்திக் கொள்பவர்களுக்கு தான் எதிர்காலம் சொந்தம். இப்போ நீங்க உங்க துறையில ஒரு ஃபர்ஸ்ட் மூவரா மாற தயாரா? அந்த எச்சரிக்கை ரொம்ப அவசியமானது. பல நிறுவனங்களும் தனிநபர்களும் இந்த சயின்ஸ் ஆய்வு கட்டுரைய வெறும் இயற்பியல் கோட்பாடுதான் ஒதுக்கிடக்கூடும். ஆனா அது முட்டாள்தனம் இல்லையா? கண்டிப்பா. எந்த நிறுவனங்கள் இந்த குவாண்டம் வடிவியல் தொழில்நுட்பத்தை புரிஞ்சுக்கிட்ட புதிய டெராஹெட் சாதனங்களையும் எனர்ஜி லாஸ் இல்லாத மின்சார அமைப்புகளையும் உருவாக்குதோ அதுங்க தான் அடுத்த தலைமுறை பொருளாதாரத்தையே ஆளப்போகுது. இது எதிர்கால தொழில்நுட்பத்தோட திறவுகோள். நாம இன்னைக்கு எத்தனையோ ஆச்சரியமான விஷயங்களை பார்த்தோம். வெறும் கோட்பாட்டுல மட்டுமே இருந்த குவாண்டம் மெட்ரிக் எப்படி இன்னைக்கு லேப்ல நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதுல ஆரம்பிச்சு டெராஹெட்ஸ் தொழில்நுட்பம் எப்படி சாத்தியமாக போகுது என்பது வரை அலசினோம். ஆமா, நிறைய விஷயங்கள் கவர் பண்ணியிருக்கோம். அதே போல பனித்துளியின் அறுகோண வடிவத்துல ஆரம்பிச்சு நம்ம டிஎன்ஏல உள்ள தங்க விகிதம் வரை பிரபஞ்சத்தோட அஸ்திவாரங்கள் எல்லாமே எப்படி ஒரு கச்சிதமான வடிவியலால பின்னப்பட்டிருக்கு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். உண்மையில இந்த பிரபஞ்சம் ஏதோ சீரற்ற முறையில இயங்கும் ஒன்னல்ல, அது மிக துல்லியமான கணக்கிடக்கூடிய அழகிய வடிவியல் விதிகளுக்கு கட்டுப்பட்ட ஒரு மாபெரும் சிம்பனி அப்படிங்கறத இந்த அறிவியல் ஒருங்கிணைப்பு நமக்கு தெளிவா உணர்த்துது. இந்த அலசலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு புதிய ஆழமான கேள்வியை நான் விட்டு செல்ல விரும்புறேன். சற்று ஆழமா சிந்திச்சு பாருங்க. பொருட்களோட அடிமாதமா இருக்கிற இந்த குவாண்டம் வடிவியலை நம்மால இப்போ திருத்தி அமைக்க முடியுதுன்னா, நமது மனித டிஎன்ஏவும் இதே வடிவியல் விதிகளால தான் கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு நாம பார்த்தோம். அப்படியானால் எதிர்காலத்துல இந்த குவாண்டம் வடிவியலை கட்டுப்படுத்துவதன் மூலமா நோய்களை உருவாக்கும் உயிரியல் பிழைகளை அணு அளவிலேயே நம்மால ரீப்ரோகிராம் செஞ்சு முற்றிலும் புதிய ஆரோக்கியமான மனித குலத்தை உருவாக்க முடியுமா? சிந்தியுங்கள். ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி இது. இந்த அற்புதம் உங்களை சிந்திக்க வைக்கும் என்று நம்புறோம். தொடர்ந்து தேடுங்கள், தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள்.